இயற்கையின் வாயிலாக விழிப்புணர்வு வாழ்வை மாற்றும் ஒரு மணிநேர பயிற்சி. வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தனித்துவமான தேடலில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் உங்கள் லைஃப் கோச். இன்று நாம வெறும் பேச்சை கேட்கப் போவதில்லை, நம் வாழ்க்கையையே புரட்டி போடப் போகும் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கப் போகிறோம். எக்கார்ட் டோலே ஆழமான தத்துவங்களை நம் ஊர் மண்ணின் வாழ்வியலோடு இணைத்து விழிப்புணர்வு என்னும் பேரமைதியை எப்படி அடைவது என்று விரிவாகப் பார்ப்போம். ஒரு மதுரை கடைக்காரரின் கதை. எங்கே இருக்கிறது நிம்மதி? நண்பர்களே, கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் பக்கத்தில் ஒரு சின்ன மளிகைக் கடை. அதன் உரிமையாளர் முருகன். அதிகாலை 5 மணிக்கெல்லாம் கடையை திறந்து விடுவார். வாசலில் மல்லிகை பூவாசம், டீக்கடை சத்தம், வாகனங்களின் இரைச்சல் என அந்த இடமே பரபரப்பாக இருக்கும். முருகன் கை நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவர் முகத்தில் ஒரு நிமிடம் கூட நிம்மதி இருக்காது. ஏன் தெரியுமா? அவர் உடல் கடையில் இருக்கிறது, ஆனால் அவர் மனம். பொருட்களின் விலை ஏறுமா? அடுத்த வருடம் இதே லாபம் கிடைக்குமா? என் பிள்ளைகள் ஐடி வேலைக்கு போய் என்னை விட பெரிய ஆளாகி விடுவார்களா? இப்படி தேவையற்ற எண்ணங்களால் அவர் மூளை ஒரு போர்க்களம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. முருகன் ஒரு வாடிக்கையாளரிடம் பேசும்போது கூட அவரை ஒரு சக மனிதனாக பார்ப்பதில்லை. அவரை ஒரு வருமானமாக மட்டுமே பார்க்கிறார். நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மில் பல பேர் முருகனைப் போலத்தான ஓடிக்கிட்டே இருக்கோம். கூட்ட நெரிசலில் சிக்கிய ஒரு நபர் போல மனதின் எண்ணக்கூட்டத்தில் நாம் சிக்கித் தவிக்கிறோம். இந்த ஒரு மணிநேரம் முருகனைப் போல இருக்கும் நம்மை அந்த பதற்றத்திலிருந்து விடுவித்து இயற்கையின் மடியில் கொண்டு சேர்க்கப் போகிறது. 2. இன்றைய நிதர்சனம். தமிழ்நாட்டின் சவால்களும் அகந்தை, ஈகோ என்னும் சுமையும். இன்று நம் தமிழ்நாட்டுச் சூழலில் தொழில்நுட்பம் அசுரவேகத்தில் வளர்கிறது. ஏஐ வந்துடுமே, என் வேலை போய்விடுமே என்ற பயம் பலருக்கு இருக்கிறது. எக்கார்ட் டோலேவின் தத்துவப்படி இந்த பயம் எதனால் வருகிறது தெரியுமா? உங்கள் அகந்தை, ஈகோ தான் இதற்கு காரணம். நண்பர்களே, அகந்தை என்பது நான், எனது என்று நாம் கட்டியமைத்த ஒரு கற்பனையான பிம்பம். உங்கள் பதவி, புகழ், சொத்து இவையெல்லாம் மறைந்து போகுமோ என்று உங்கள் அகந்தை பயப்படுகிறது. எக்கார்ட் டோலே சொல்வது போல, பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, உங்களுடைய மனதின் எண்ண ஓட்டத்தில்தான் இருக்கிறது. இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் உங்களை பாதிக்காது. ஆனால் அந்த மாற்றத்தை நினைத்து நீங்கள் உருவாக்கும் கற்பனை பயம் உங்களை அழித்துவிடும். வருமானம் இருந்தும் நிம்மதி இல்லாத நிலைக்குக் காரணம் நாம் நம்மை நம் வேலையோடும் பதவியோடும் மிக அதிகமாக அடையாளப்படுத்திக் கொள்வதுதான். 3. இந்த ஒரு மணி நேரத்தின் உறுதிமொழி. இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் 3 முக்கியமான மாற்றங்களை உங்களுக்குள் உணர்வீர்கள். 1. ஆழ்ந்த அமைதி. கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயமும் நீங்கி இப்போதே நவ் உங்கள் மன அழுத்தம் குறையும். 2. இயற்கையுடன் இணைப்பு. இயற்கையை வெறும் காட்சியாக பார்க்காமல் அதன் விழிப்புணர்வு நிலையை அடைவீர்கள். தெளிவான முடிவுகள். உங்கள் வியாபாரம், தொழில் மற்றும் உறவுகளில் அகந்தையின் குறுக்கீடு இல்லாமல் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். இந்த மாற்றத்தை அடைய நாம் 8 எளிய படிகளை பார்ப்போம். இது வெறும் தகவல் அல்ல, உங்கள் ஆன்மாவின் பயணம். முக்கிய போதனைகள். வாழ்வை மாற்றும் 8 படிகள். படி 1. இழப்பை ஏணியாக்கு. லாஸ் ஆஸ் பொட்டென்ஷியல் டீப்னிங். வாழ்க்கையில் ஒரு இழப்பு வரும்போது, அது வேலையாக இருக்கலாம் அல்லது உறவாக இருக்கலாம், நம் அகந்தை கதறி அழும். ஆனால் எக்கார்ட் டோலே ஒரு அற்புதமான கருத்தைச் சொல்கிறார். அகந்தைதான் இழந்ததற்காக அழும்போது, ஆன்மாதான் கண்டடைந்ததற்காக கொண்டாடுகிறது. ஐடியில் வேலை பார்த்த குமார் திடீரென மாற்றங்களால் வேலையை இழந்தார். அவர் அதை தோல்வியாக பார்க்காமல் ஒரு அமைதியாக பார்த்தார். அவர் எதனுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தாரோ, அந்த பதவி, சம்பளம், அது ஒரு கற்பனை, ஃபிக்ஷன் என்று அவருக்கு புரிந்தது. அந்த இழப்பு அவரை இன்னும் ஆழமான விழிப்புணர்வுக்கு தள்ளியது. நண்பர்களே, இழப்பு என்பது உங்கள் பிம்பத்தை சிதைக்கலாம், ஆனால் உங்கள் உண்மையான இருப்பை, எசன்ஸ், அது வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். படி 2. இயற்கையை கவனி. வாட்சிங் நேச்சர். இயற்கைக்கு நேற்று என்பதும் தெரியாது, நாளை என்பதும் தெரியாது. அது எப்போதும் இப்போதுதான் இருக்கிறது. ஒரு ஜேடு செடியை, ஜேட் பிளான்ட், அல்லது உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் ஒரு மரத்தை வெறுமனே கவனியுங்கள். அதற்கு பெயர் சூட்டாதீர்கள். இது என்ன மரம்?
இது எவ்வளவு வளரும் என்று உங்கள் மூளைக்கு வேலை தராதீர்கள். பயிற்சி. இப்போது ஒரு நிமிடம் உங்கள் ஜன்னல் வழியே வானத்தை பாருங்கள். அது ஒரு மாறாத நகரும் ஓவியம். மேகங்கள் நகர்வதை பாருங்கள். நீங்கள் அதை லேபிள் செய்யாமல் பார்க்கும்போது உங்கள் அகந்தை அமைதியாவதை உணர்வீர்கள். இயற்கை உங்களுக்கு அமைதியை கற்றுக் கொடுக்கிறது. படி 3. சுவாசமே ஆயுளம். வித்ட்ரா த லைஃப் பிளட் ஆஃப் தாட். எண்ணங்கள் நம் விழிப்புணர்வை உறிஞ்சிக் குடிக்கின்றன. வேலைப்பளுவின் நடுவே ஒரு நிமிடம் உங்கள் மூச்சை கவனியுங்கள். காற்று உள்ளே போவதையும் வெளியே வருவதையும் கவனிக்கும்போது நீங்கள் எண்ணங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்த உயிர் இரத்தத்தை லைஃப் பிளட் நிறுத்திவிட்டு விழிப்புணர்வுக்கு திருப்புகிறீர்கள். இதுவே மன அழுத்தத்தை முறிக்கும் மிகச்சிறந்த ஆயுதம். படி 4. எண்ணங்களை வேடிக்கை பார். அப்சர்வ் யோர் தாட்ஸ். உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்கள் நீங்களல்ல. ஒரு ஆற்றின் கரையில் நின்று கொண்டு ஆற்றில் மிதக்கும் குப்பைகளை வேடிக்கை பார்ப்பது போல உங்கள் எண்ணங்களை பாருங்கள். எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்லாதீர்கள். கோபமான எண்ணங்கள் ஓடுவதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் கவனிப்பவர், அப்சர்வர், எண்ணங்கள் அல்ல. படி 5. செய்யும் வேலையில் கவனம். பீயிங் வஸ் டூயிங். நம்மில் பலர் ஒரு வேலையைச் செய்யும்போது அடுத்த வேலைக்கு போகத் துடிக்கிறோம். சட்டையை மடிக்கும்போது கூட அடுத்த வேலையை நினைப்போம். டோலேவின் பஜாமாவை மடிப்பது, பஜாமா ஃபோல்டிங் என்ற உதாரணத்தை நினைவுறுத்துகிறேன். அந்த துணியின் மென்மை, ஒவ்வொரு மடிப்பு, இதையெல்லாம் உணர்ந்து செய்யும்போது அந்த நிமிடம் ஒரு தியானமாக மாறுகிறது. நிகழ்காலத்தை ஒரு கருவியாக மீன்ஸ் டு அன் எண்ட் பார்க்காதீர்கள். அதுவே வாழ்வின் அடிப்படை பித்து, இன்சானிட்டி. செய்யும் வேலையே உங்களை அமைதிப்படுத்த வேண்டும். படி 6. உள் உடல் விழிப்புணர்வு. இன்னர் பாடி அவேர்னஸ். 3-minute கைடட் எக்ஸர்சைஸ். இப்போது கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளுக்குள் கவனம் செலுத்துங்கள். கைகளின் உள்ளே ஒரு சிறிய அதிர்வையோ வெப்பத்தையோ உணர முடிகிறதா? அதுதான் உங்கள் உயிர் சக்தி, அலைவ்னஸ். இப்போது உங்கள் கால்களுக்குள் அந்த உயிர் சக்தியை உணருங்கள். உங்கள் உடல் முழுக்க ஒரு மின்சாரம் பாய்வது போல உணரலாம். இதுதான் இன்னர் பாடி அவேர்னஸ். இது உங்களை நிகழ்காலத்தோடு இறுக்கமாக பிணைக்கும். படி 7. இப்போது தான் எல்லாம். த பவர் ஆஃப் நவ். நீங்கள் எங்கே சென்றாலும் எதைச் செய்தாலும் அது இப்போதுதான் நடக்கும். உங்களுடைய கதை, நரேட்டிவ் தான் உங்களை துயரத்தில் ஆழ்த்துகிறது. நான் ஒரு ஏழை அல்லது நான் ஒரு தோல்வியாளன் என்பது உங்கள் மனம் சொல்லும் கதை. ஆனால் அந்த திரைக்கு பின்னால் இருக்கும் நீங்கள் எப்போதும் ஒரு தூய விழிப்புணர்வு மட்டுமே. படி 8. நற்பண்புகளின் மலர்ச்சி. த டாவோ ஆஃப் வர்ச்சூஸ். நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது அன்பு, கருணை, இரக்கம் போன்றவை பயிற்சி செய்யாமலேயே தானாக வரும். நீங்கள் இயற்கையின் டாவோ அல்லது அந்த பிரபஞ்ச விதியுடன் இணைந்திருக்கும் போது மற்றவர்களை சக உயிராக நேசிப்பீர்கள். 5. விழிப்புணர்வுடன் கூடிய வியாபாரம். விற்பனையில் ஒரு புரட்சி. வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு இருப்பு நிலையை, பிரசன்ஸ், அடைய வேண்டும். உங்களுடைய வாடிக்கையாளரை ஒரு பணமாக பார்க்காதீர்கள். எக்கார்ட் டோலேவின் தத்துவத்தை விற்பனைத் துறையில் சேல்ஸ் எப்படி பயன்படுத்துவது என்று இந்த பட்டியலை பாருங்கள். பழைய முறை ஈகோ பேஸ்ட் சேல்ஸ். புதிய முறை பிரசன்ஸ் பேஸ்ட் சேல்ஸ். எப்படியாவது விற்றுவிட வேண்டும் என்ற தேவை, லா ஆஃப் வாண்டிங். வாடிக்கையாளரின் தேவையை முழுமையாக கவனித்தல். லாபம் மட்டுமே பிரதானம். வாடிக்கையாளர் ஒரு கருவி. உண்மையான மதிப்பையும் வேல்யூ, அன்பையும் வழங்குதல். வாடிக்கையாளரின் பதவியை வைத்து பேசுதல். வாடிக்கையாளரை ஒரு சக மனிதராக மதித்தல். விற்பனையில் லா ஆஃப் வாண்டிங் என்பது மிகப்பெரிய ஆபத்து. உங்களுக்கு ஒரு விற்பனை கண்டிப்பாக நடந்தாக வேண்டும் என்ற பதற்றம் இருந்தால் வாடிக்கையாளர் அதை உணர்ந்து தள்ளிப்போவாரு. ஆனால் நீங்கள் இந்த அமைதியா, அண்ணா முதல்ல இதோட பயணம் பாருங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் என்று விழிப்புணர்வுடன் பேசும்போது அங்கே ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட் பிறக்கிறது. இதுவே உண்மையான வெற்றி. 6. லட்சுமியின் வெற்றி கதை. விழிப்புணர்வின் அற்புதம். திருச்சியில் ஆன்லைன் வேலை செய்து கொண்டிருந்த லட்சுமி கடுமையான கடன் சுமையிலும் குடும்ப பிரச்சனைகளிலும் சிக்கித் தவித்தார். அவர் இந்த விழிப்புணர்வு பயிற்சியை தொடங்கியபோது முதலில் அவரது பிரச்சனைகள் குறையவில்லை. ஆனால் அவர் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதம் மாறியது. அவர் வேலையை ஒரு பாரமாக பார்க்காமல் முழு கவனத்துடன் செய்யத் தொடங்கினார். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது
அவரது குரலில் இருந்த அமைதி பல புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்தது. இன்று அவர் கடன்களை அடைத்து விட்டதோடு ஒரு தெளிவான மனநிலையோடு தன் குடும்பத்தை வழிநடத்துகிறார். அமைதிதான் என் பலம் என்கிறார் லட்சுமி. செயல் திட்டம் 30 நாட்கள் விழிப்புணர்வு பயணம். இதை உங்கள் வாழ்க்கையில் அமல்படுத்த இதோ உங்கள் 30 நாள் திட்டம். நாள் 1. தினமும் 5 நிமிடம் மொட்டை மாடியில் நின்று வானத்தை பாருங்கள். மேகங்களை ஒரு மாறிக்கொண்டிருக்கும் ஓவியமாக கவனித்து மகிழுங்கள். நாள் 3. வேலையின் போது எப்போதெல்லாம் பதற்றம் வருகிறதோ அப்போதெல்லாம் 1 நிமிடம் மூச்சை கவனித்து எண்ணங்களின் உயிர் ரத்தத்தை நிறுத்துங்கள். நாள் 7. வாடிக்கையாளர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ பேசும்போது அவர்களின் கண்களை பார்த்து ஒரு சக உயிர் சக்தியாக அவர்களை உணருங்கள். 30வது நாள். இலக்கு விழிப்புணர்வு உங்கள் இயல்பாக மாறி எக்கார்ட் டொலேவின் தத்துவங்கள் உங்கள் இரத்தத்தில் ஊறியிருக்கும். புரிதல் பியூரிதல் பிராண்ட் அழைப்பு. நண்பர்களே, இந்த தேடல் ஒரு மணி நேரத்தில் முடிவதல்ல. இதைப் பற்றி இன்னும் ஆழமாக, குறிப்பாக நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் ஏஐ காலத்தில் உங்கள் தொழிலை எப்படி விழிப்புணர்வுடன் வளர்ப்பது என்று கற்க விரும்பினால் எங்களின் பிரத்யேக பயிற்சிகளில் இணையுங்கள். வெப்சைட் https://puritalsounder.com. AI கோர்ஸ் வாட்ஸ்அப் கேட்டலாக் https://wait.me/C9163693727. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை தேடுபவர்கள் மட்டும் கிளிக் பண்ணுங்க. தோந்து நிறைவுரை. உங்களுக்குள் இருக்கும் பேரமைதி நண்பர்களே, உங்களுக்குள் இருக்கும் அந்த மௌனமான அமைதிதான் உலகின் மிகப்பெரிய சக்தி. வெளியுலக மாற்றங்கள் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் யார் என்பதை உங்கள் கடந்த காலம் தீர்மானிக்காது. இப்போது நீங்கள் எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். விழிப்புணர்வுடன் வாழுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ப்ரொடக்ஷன் நோட்ஸ், காட்சி மற்றும் போஸ்டர் யோசனைகள். தம்ப்நெயில் ஐடியா. ஒரு கிராமத்து இளைஞன் லேப்டாப் முன் அமைதியாக அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆலமரம் விழிப்புணர்வுடன் நிற்கிறது. டெக்ஸ்ட். ஏஐ காலத்திலும் நிம்மதி சாத்தியமே, 8 எளிய படிகள். ஸ்டெப் போஸ்டர். ஒரு ஜேடு செடியின் ஜேட் பிளான்ட் இலைகள் நெருக்கமாக இருப்பது போன்ற மேக்ரோ ஷாட். டெக்ஸ்ட். பெயர் சூட்டாமல் கவனித்துப் பாருங்கள், அமைதி பிறக்கும். சேல்ஸ் போஸ்டர். இருவர் கைகுலுக்கும் படம், அவர்களின் கண்களில் உண்மையான அக்கறையும் விழிப்புணர்வும் பிரதிபலிப்பது போல. டெக்ஸ்ட். விற்பனை என்பது சேவை, அகந்தையை தவிர்த்தால் லாபம் பெருகும்.